ஹாய் காய்ஸ். இப்போ ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நூல், தூரத்துல ஒரு பெட்டில விலங்கு இருக்கு. அதையும் தாண்டி ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்த நிலையில இருக்கா. அவ நம்ம கிட்ட பேசுறா. நான் ஏன் இந்த விஷயம் பண்ணேன், எதனால இந்த விஷயம் செய்யணும்னு எனக்கு தோணுச்சுன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதை நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றேன்னு அர்த்தம் கிடையாது. என் சுச்சுவேஷன்ல தனிமையா இருக்க எனக்கு தோணுன விஷயங்கள் தான் இது. இதுல நான் தேர்ந்தெடுத்த பாதையினால எனக்கு கிடைச்ச விளைவுகள் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட 3 சிச்சுவேஷனா காமிக்கிறாங்க. தரையில விழுந்து கிடக்குறாங்க, சேர்ல சாஞ்சிருக்காங்க, அவங்க வயிற்றுல இருந்து ரத்தம் வருது. 3வது அவங்க வீட்டுக்கு வெளியே விழுந்து கிடக்குறாங்க, வீடு கொழுந்து விட்டு எரியுது. இப்போ இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சதுன்றத காமிக்கிறாங்க. காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா ஸ்டிச்சிங்ல எக்ஸ்பர்ட். அவங்க தான் ஹீரோயினுக்கு தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க அம்மால இறந்து போயிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாவோட குரல் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி காலையில விடிஞ்சதுல இருந்து அந்த நாள் முழுசா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலை எழுந்துக்கும் போது அவங்க அம்மாவோட குரலை கேட்கறாங்க. அவங்க அம்மா எழுந்திருக்கண்ணா அப்படின்னு சொல்ல அப்படியே எழுந்து போய் சமைச்சு சாப்பிட்டுட்டே இப்ப வெளியே வராங்க. இவங்க வச்சிருக்கிற இந்த கடை அவங்க அம்மா ஆரம்பிச்சது. அவங்க அம்மாக்கு இந்த கடைனா ரொம்ப பிடிக்கும். என்ன ஆனாலும் இந்த கடையை மட்டும் விட்டுறாதம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிற இந்த கடையை மூடுறதுக்காக கடையில இருக்கிற எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேக் பண்ணிட்டே இருக்க சடனா ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அப்பதான் ஹீரோயின் அவங்க ரெஜிஸ்டர் நோட்ல செக் பண்றாங்க. அவங்களுக்கும் இருக்குது ஒரே ஒரே கஸ்டமர். அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஹீரோயின் அவங்களோட துணியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லி அறக்க பறக்க எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அவங்கள தேடி போறாங்க. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போனா அந்த ஓனர் இருக்காங்க, ஒரு வயசான பாட்டி. அவங்களுக்கு இது 3வது கல்யாணம். 3வது கல்யாணமா இருந்தாலும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் லேட் ஆனதுனால திட்டவும் வாங்குறாங்க. வேக வேகமா அவங்களோட துணி எல்லாமே அவங்க ஃபிட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த பாட்டியும் பாத்தியா குழந்தைத்தனமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினா பயங்கரமா அந்த பாட்டி கலாய்ப்பாங்க. இதனால காண்டில ஹீரோயினும் வேற வழியில இருக்குது, ஒரே கஸ்டமர் தான், ஒழுங்கா வேலை பார்த்துட்டு போலாம்னு சொல்லி அவங்க ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு பட்டன் கீழே விழுந்துரும். அந்த பட்டன் எடுக்க ஹீரோயின் போறாங்க. அது ஒரு சின்ன கேப்புக்கு நடுவுல விழுந்திருக்கும். அந்த பாட்டியும் இப்ப இந்த பட்டனுக்கும் சேர்த்து நான் காசு கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்ல, ஓரா பேசுற கிளவி, இன்னைக்கு உன் கல்யாணம் நடக்காது பாரு அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை ஹீரோயின் தள்ளி விட்டுறாங்க. அந்த பாட்டிக்கு செம கோவம் வருது. டைம் ஆயிடுச்சு, இன்னும் மாப்பிள்ள வந்துருவாரு, நான் போலன்னா என்ன ஆகுறது, எனக்கு மரியாதையா பட்டன் தைச்சு விடு அப்படின்னு சொல்ல, பட்டன் கடையில தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, சரி போய் தொலைடி, சீக்கிரமா எடுத்துருவான்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் இந்த கிழவிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு வந்த வழியே போயிட்டு இருக்காங்க. அப்படி காரை ஓட்டிட்டே போகும்போது இப்போ சாலையில ஒரு பக்கம் ஒரு வண்டி கீழே விழுந்திருக்கும், முன்னாடி வேற ஒரு வண்டி விழுந்திருக்கும். நிறைய மைதா மாவை கொட்டி வச்ச மாதிரி அங்கங்க நிறைய பொடிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் போதைப் பொருள். அப்படியே அவங்க முன்னாடி போக கையில வழங்க மாட்டினவன் முன்னாடி போக ட்ரை பண்ண, பின்னாடி ஹெல்மெட் போட்டவன் அவன் காலை பிடிச்சி இழுத்து இருப்பான். அங்க 2 பேரும் கீழே விழுந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்குது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணி காரை முன்னாடி ஓட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க ஒரு பெட்டியை பாக்குறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சரி போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி போனை எடுக்கிறாங்க. போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும், டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க மைண்டுக்குள்ள ஒரு 3 விஷயம் தோணுது. முதல்ல, இது ஒரு பக்காவான கிரைம் சீன். 2வது, நீ போலீஸ்க்கு கால் பண்ணலாம். 3வது, எதையும் பார்க்காம இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்த 3 வார்த்தைகள் அவங்களுக்கு ரிப்பீட்டடா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அவங்க யோசிக்கிறாங்க, கடையே நம்ம கையை விட்டு போற மாதிரி இருக்கு, பணம் தேவைப்படும், அதனால நம்ம பணத்தை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த ஊசி நூலை கோத்துட்டு ஹெல்மெட் போட்டவரை ரைட் பக்கம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு 2 பேர் கையிலயும் ஊசியை குத்திட்டு அப்படியே அங்க இருந்த 2 கன்னையும் பிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப அவ காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க காரை முன்னாடி ஓட்டிட்டு போக 2 பேருக்கும் ஈக்குவல் டைம்ல கையில கன்னு வந்துடுது. 2 பேரும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், 2 பேரும் செத்தானுங்க. எவிடன்ஸ்க்கு ஆள் இல்ல, நம்ம பெட்டியை தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அந்த பெட்டியை தூக்கிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டே முன்னாடி போறாங்க. அப்பதான் அவங்க ஞாபகம் வருது, ஊசியில அவங்களோட கம்பெனி பேர் இருக்கும். போலீஸ்கிட்ட மாட்டினா நம்ம காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீடில எடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. ஒரு ஊசியை கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னென்ன ஊசி, ஹெல்மெட் போட்டனோட கையில நல்லா ஆழமா குத்தி இருக்கும். அதை எடுக்க முயற்சி பண்றாங்க, அவங்களால எடுக்கவே முடியல. சரி சிசரை வச்சு கட் பண்ணான்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. அப்ப அந்த ஊசி விழுந்தது. அதை தேடுற கேப்ல ஹெல்மெட் போட்டவன் ஹீரோயினை ஷூட் பண்ண கன் எடுக்கான். ஆனா ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து பிடிங்கி அந்த கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ண பாக்குறாங்க. எதுக்கு வம்பு, இவன் தானே பாத்துட்டான், அதனால இவனையும் தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி அவங்களோட கடை கிட்ட போறாங்க. அங்க ஒரு பாட்டி வராங்க. யாருக்கும் தெரியாம
அந்த ஹெல்மெட் போட்டவனை கடைக்குள்ள கூட்டிட்டு வந்துறாங்க. அவனை மேல கூட்டிட்டு போகணும், வெயிட்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஊசி நூலெல்லாம் வச்சு இது விஷயங்கள்லாம் பண்ணி அவனை மேல இழுத்துறாங்க. அப்படி மேல கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துக்குள்ள கீழ இருந்து யாரோ வேகமா கதவை தட்டுவாங்க. யாரா கதவை தட்டுறதுன்னு பார்த்தா அந்த பாட்டி தான். பட்டன் எனக்கு இவ்வளவு நேரமா, சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்ல வேகமா அவங்க வெளியே போய் பட்டனை தைச்சு கிளம்பு தாய் அப்படின்னு சொல்ல காசு கொடுத்துட்டு அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து பார்த்தா அந்த ஹெல்மெட் போட்டவன் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். என்ன ஷூட் பண்ண பார்த்தானே அந்த பையன், அவன் அப்ப ரொம்ப மோசமானவன். என் பாஸ் சொன்ன பிளான் படி நான் போனேன், ஆனா அவன் என்ன இப்ப ஷூட் பண்ணிட்டான். நீ வேற எனக்கு கூட்டிட்டு வந்துட்ட. அந்த பையனுக்கு நடந்த விஷயத்த தெரிஞ்ச அவங்க அப்பா நம்ம 2 பேரையும் கொள்றதுக்காக இங்கதான் வந்துகிட்டு இருப்பான். என் பாஸ் எனக்கு 10% தரேன்னு சொன்னாரு. நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், எப்படியாவது அந்த கிழவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். சாதாரண ஆள் கிடையாது, அவங்க கிட்ட மாட்டினா செத்து சுண்ணாமாயிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ பதட்டத்துல இருப்பாங்க. உங்களுக்கு வேற யாராவது இந்த வீட்டுல இருக்காங்களான்னு கேட்க, எனக்கு இருக்கிறது என் அம்மா தான், ஆனா அவங்க இல்ல. அவங்க ஆசைப்பட்ட இந்த கடையை நான் காப்பாத்தணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இப்ப கீழே யாரோ வேகமா கதவை தட்டுறாங்க. ஹீரோயினை கீழே போய் பார்த்தா ஹீரோயினோட ஸ்டூடெண்ட் தான் இவருக்கு ஸ்டிச்சிங் கத்துக்கணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாம இவரோட மனைவிக்கு இப்போ பர்த்டே வரனால இவரே ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி வந்திருப்பாரு. அதுல நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாரு. ஹீரோயினுக்கும் பதட்டமா இருக்கும், மேல இருக்கிறவங்க கத்தி ஊரை கூப்பிட போறோம்னு சொல்லி நீங்க அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி நான் அப்புறம் வரேன், ஆனா எனக்கு ஊசி வேணும் நூல் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. நாளைக்கு இப்பதான் ஊசி நூலெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய நூல் கொடுப்பாங்க. இல்லைன்னா எனக்கு மஞ்சள் கலர் தான் வேணும், போது மஞ்சள் கலரா ஏண்டா உசுரா வாங்குற அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா நூலையும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து கிளம்பு பெரியவரே அப்படின்னு சொல்லி வேகமா வெளியே தள்ளி கதவு முடியறாங்க. அதே நேரம் அந்த ஹெல்மெட் போட்டவரும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லி தள்ளி அப்படியே படிக்கட்டு கிட்ட வந்துருவாரு. ஆனா ஹீரோயின் பாத்துறாங்க. இப்ப ஹீரோயினும் வேகமா கீழே போய் கதவை எல்லாத்துலயும் ஊசி நூலால குத்திட்டு வேகமா வந்து அந்த நபரை கயிறால இழுத்து நிக்க வைக்கிறாங்க. அந்த படிக்கட்டு கீழே ஒரு போர்டு வைக்கிறாங்க. அவருக்கு பக்கத்திலேயே நூலால கண்ணையும் மேல இழுத்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வேகமா கீழே வந்து அந்த பெட்டியை பிடிச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப வெளியே ஒரு கார் வருது. காரை விட்டு ஒரு வயசானவர் கையில கன் எடுத்துட்டு அந்த கதவை உடைக்க ஹீரோயின் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ண அந்த டிராப்ல அவர் மாட்டிக்கிறாரு. அந்த ஊசி எல்லாமே அவர் கையை இழுத்து மேல பிடிக்க வச்சிருது. அதே நேரம் அந்த ஹெல்மெட் போட்டவரோ வேகமா கீழே உருண்டு கீழே விழுக அவரோட கண்ணை அவர் கை கிட்டே கிடைக்குது. அவரும் எடுத்தது வயசானவரை ஷூட் பண்ண இவ்வளவு பக்காவா பிளான் போட்ட ஹீரோயின் கன்ல புல்லட் இருக்கிறத நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால அந்த வயசானவர் இப்போ அந்த நபரை ஷூட் பண்ண ஹீரோயின் பெட்டி எடுத்துட்டு பின்பக்கமா வேகமா ஓடுவாங்க. அவங்க ஓடி ரொம்ப தூரம் போக அந்த நபர் ஹீரோயினோட கால்ல ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட நூலை வச்சே அவங்க கழுத்தை இழுத்து கட்டி வச்சு அவங்க கொலை பண்ணி அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பணத்தை பாக்குறாரு. அந்த பெட்டிக்குள்ள ஒரு பாம்பும் இருக்கு. அந்த பாம்பு இருக்கிற அந்த இடத்த தொடாம இருக்கிற எல்லா பணத்தையும் அவர் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. ஹீரோயின் இறந்துட்டாங்க. இப்ப அவங்களோட மைண்ட்ல அந்த 3 வார்த்தைகள் வருது. பெர்ஃபெக்ட் கிரைம் சீன், போலீஸ்க்கு கால் பண்ண, இந்த இடத்த விட்டு கிளம்பி போ. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. அவங்க அம்மாவோட குரல் கேட்கும். அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது உன்னை நீதான் பாத்துக்கணும். இந்த 3 இதுல ஒரு பெட்டரான சாய்ஸை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்ப திரும்ப பிளாஷ்பேக்கு வராங்க. கார் ஓட்டிட்டு போறாங்க. அந்த சாலையில நடக்கிற விஷயத்த பாக்குறாங்க. இந்த வாட்டி போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ண போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வேற யாரும் ஒரு வயசான பாட்டி தான். இந்த பாட்டியை நம்மள காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இந்த ஏரியால இந்த ஒரு பாட்டி தான் சீனியர் ஆபீஸ். அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த போதைப் பொருளை இவங்க மாத்தும் போது பணத்துக்காக இவங்க அடிச்சுட்டாங்கன்னு தெரிய வருது. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை. இங்க ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு பார்க்க அந்த பெட்டி ஹீரோயின் போலீஸ் கால் பண்ணதுக்கு முன்னாடியே அவங்க கார்ல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை அந்த பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல, இப்ப நீயும் கிரைம் பண்ணிருக்கு, என் கார்ல ஏறுன்னு சொல்லி இப்ப 4 பேரும் கார் ஓட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த பாட்டி கார் ஓட்டிட்டு போகும்போது என்னோட ட்ரெஸ் ஒண்ணு கிழிச்சிருக்கு, நீதான் தைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் அதை கொடுக்குறாங்க. அப்ப அங்க இருக்க 2 பேர்கிட்ட, இங்க பாருங்க, என்னோட ஹையர் அத்தாரிட்டி வரதுக்குள்ள நீங்க எனக்கு நடந்ததை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹெல்மெட் போட்டு வரும். இவனாலதான் எல்லாம் பிரச்சனையும் அப்படின்னு சொல்ல அந்த பையனும் சைலண்டா இருக்கா. இது எல்லாமே பண்ண சொன்னது என் அப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற, இந்த ஊர்லடா பசங்க கெட்ட வழிக்கு போக அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, நீ தப்பா சொல்ற, நீ பண்ண இந்த விஷயத்துக்கு உங்க அப்பாக்கும் என்ன சம்பந்தம்னும் போது என் அப்பா எல்லாமே கிளியரா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் பசமா மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் செத்தேன். எனக்கு இப்ப என் அப்பா நினைச்சா பயமா இருக்குன்னு அவன் சொல்லுவான். நீங்க எதையும் கிட்ட ஒரு பேர் சொல்ல மாட்டேன்றீங்க,
எனக்கு வேற ஒரு முக்கியமான கல்யாணம் இருக்கு, நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லாக் பண்ணி வச்சுட்டு சாவியை டேபிள்ல வச்சுட்டு அந்த பாட்டி போறாங்க. வேற யாரும் கல்யாணம் இல்ல, அந்த பாட்டியோட 3வது கல்யாணத்துக்கு தான் இந்த பாட்டி போவாங்க. இதை ஹீரோயினும் பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த கல்யாண பொண்ணுக்கு அந்த பட்டன் இன்னுமே அவங்க போடாதனால ஊசி குத்திக்கிட்டே இருக்கும். கடுப்பாயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஒரு கட்டத்துல எனக்கு இந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ணாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன், ஏன்னா இது என்னோட 3வது கல்யாணம், எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கணும்ன்றத சொல்லுவாங்க. போலீஸ் பார்ட்டியும் போய் இதுக்காடி அப்செட் ஆகுற, இரு என் கையில ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க ஹீரோயினும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம், ஆனா பணத்துல பாதி பாதி எடுத்துக்கலாம், டீலான்னு கேட்க அந்த ஹெல்மெட் போட்டவரும் ஓகேன்னு சொல்லுவார். சரி உன்கிட்ட பெல்ட் எடு, அதை அந்த பக்கம் தள்ளு, தள்ள தள்ள அந்த சாவி கீழே விழுகும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் பண்ணிட்டே இருக்க சாவி டொப்புன்னு கீழே விழுகுது. அதே நேரம் அந்த போலீஸ் பாட்டியும் வெளியே வந்துடுறாங்க. ஒரு முக்கியமான உதவிக்கு நீ தேவைப்படுற வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போக, மணப்பெண் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க, இங்கதான் இருக்கியா நீ, சீக்கிரம் எனக்கு இதை செட் பண்ணி கூட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எல்லாமே செஞ்சுட்டு வெளியே வராங்க. அப்ப ஹீரோயின் பார்த்திருப்பாங்க உள்ள ஒரு கேமரா இருக்கு, நம்ம பண்றதுலாம் அந்த பாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேமராவோட கனெக்ஷனை ஹீரோயின் கட் பண்ணிடுறாங்க. அந்த பாட்டி போறதுக்கு முன்னாடி அந்த சாவியை வேற மேல இருக்கிற ஹேங்கர்ல போட்டிருப்பாங்க. திரும்பவும் ட்ரை பண்ணன்னு ஹீரோயின் சொல்ல அதே மாதிரி சாவி கீழே விழுகும். அந்த நபர் சாவி எடுத்து தப்பிச்சிருவார். சரி இப்ப எங்க 2 பேரையும் காப்பாத்துன்னு சொல்ல, காப்பாத்தலாம் முடியாது, இங்கே செத்து சாவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்த பெட்டியும் ஹீரோயினோட காரை எடுத்துட்டு அந்த நம்பர் எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. இது பார்த்த அந்த நபரும் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு தான், ஆனா அந்த நபரு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு, என் அப்பா சாதன ஆள் கிடையாது, அப்படிங்க வந்தாருன்னா உன்னை என்ன சாகடிச்சிருவாரு, அப்படி மோசமானவர்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது சீக்கிரமா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அந்த கம்பியோட ஒயரை பார்ப்பாங்க. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி வேக வேகமா அந்த கம்பியை பாயிண்ட்ல இந்த கம்பியை ஃபிக்ஸ் பண்ணலான்னு வேலை பார்த்துட்டே இருக்க அந்த பையனோட அப்பா வந்துருவாரு. கல்யாணம் நடக்கிற அந்த இடத்துல கன் ஷூட் பண்ண அந்த பாட்டியோ பயந்து எல்லாம் தெரிச்சிருவாங்க. அந்த போலீஸ் பாட்டியும் ஷூட் பண்ண அவங்க வயிற்ற ஷூட் பண்ணிட்டு கதவு தொடர்ந்து பார்த்தா ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதானடி காரணம், உன்னை உசுரோட நான் விடவே மாட்டேன், உன்னை முதல்ல போட்டு தள்ளுறேன், அதுக்கடுத்த நீ எல்லாம் என் பையனா இருக்க தகுதியே இல்லடா, போய் இந்த சின்ன விஷயத்துல இப்படி தோத்துட்டு வந்திருக்கே, வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே நேரம் அந்த போலீஸ் பார்ட்டியும் நகர்ந்து வர கீழே கம்பி இருக்கிறத பார்ப்பாங்க. அந்த கம்பியை பார்த்த ஹீரோயினும் பிளக் பாயிண்ட்ல சொருகுங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொருக ஷாக் அடிக்கும். அதை எடுத்து அந்த வயசானவரோட கன்ல சொருக அவருக்கு ஷாக் அடிச்சு கீழே விழுகும் போது கரெக்டா ஹீரோயின் வயிற்ற ஷூட் பண்ணிடுவார். அந்த போலீஸ் பார்ட்டியும் வேகமா அந்த நபரோட கையில விலங்க மாத்திட்டு நான் டாக்டர் கால் பண்றேன்னு வெளியே போயிடுவாங்க. ஆனா ஹீரோயினோட வயிற்றுல இருந்து ரத்தம் வெளியே வந்துகிட்டே இருக்க அப்படியே ஹீரோயின் இறந்துருவாங்க. இப்ப அவங்க மைண்ட்ல அவங்க அம்மா கரெக்டான விஷயத்த சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட் கிரைம் போலீஸ்க்கு கால் பண்ண, எதையும் கண்டுக்காம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்ன அந்த 3வது விஷயத்த இப்ப ஹீரோயின் பண்ணுவாங்க. இப்ப திரும்ப அதே விஷயம் நடக்கும். ஹீரோயின் இந்த வாட்டி நான் எதுலயும் இன்வால்வ் ஆக போறது இல்லடான்னு சொல்லிட்டு வேகமா அவங்க கடைக்கு போய் அந்த பட்டனை எடுத்துட்டு ரிட்டர்ன் வராங்க. பார்த்தா அந்த பையனோட அப்பா ஹெல்மெட் போட்டவரை ஷூட் பண்ணிடுவாரு. ஹீரோயினையும் பாத்துருவாரு. ஹீரோயினும் வேகமா போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டு போக அந்த நபர் அவங்க பையனை கார்ல ஏத்திட்டு ஹீரோயினோட காரை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. இந்த வாட்டி ஹீரோயின் கடைக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த நபரும் அந்த கடைக்கு வராரு. ஹீரோயின் கிட்ட நீ எல்லாத்தையும் பாத்துருன்னு எனக்கு தெரியும், இங்க இருந்து தப்பிச்சு போனேன்னா வச்சுக்கோயேன் நான் ஷூட் பண்ணிடுவேன், நான் சொல்றதுக்கு இங்க அமைதியா நீ உட்காரணும், இவன் தான் என் பையன், போதை பொருளை வித்துட்டு வர சொன்னா எல்லாத்தையும் சொதப்பி காலில் குண்டடி பட்டிருக்கான், காலில் வர எனக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு, உன்கிட்ட இருக்கிற ஊசி நூலை வச்சு இவன் காலை சரி பண்ண, யாருக்கிட்ட எதுவுமே சொல்லாத, இங்க இருந்து தப்பிச்சு போனோன்னு தப்பான முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நான் எதையும் பார்க்கல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இங்க இருந்து போயிருங்க, நான் யாருக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்றவங்களதான் நீ நம்ப கூடாது, நான் சொன்ன வேலையை போய் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த நபரை கூட்டிட்டு வாஷ்ரூம் போறாங்க. அப்ப அந்த நம்பர் அழுது புலம்புவார். அவருக்கு அவங்க அப்பனாலே பிடிக்காது. நான் சின்ன வயசா இருக்கும் போதே என் அம்மா இறந்துட்டாங்க, என் அப்பாக்கு இது மாதிரி போதை பொருள் விற்கிறதுல நிறைய டீல் இருக்கு, அவரும் அந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு அடுத்தது அதை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல, சின்ன வயசுல இருந்து நான் எப்ப சீக்கிரமா வளருவேன், அவரோட தொழில நான் எப்ப கத்துப்பேன்னு அவர் ஆர்வமா இருந்தாரு, இப்ப கூட இந்த போதை பொருளை வித்துட்டு இதுல இருக்கிற பணத்தை தூக்கிட்டு நான் எங்கேயாவது போயிடலாம்னு பார்த்தேன், ஆனா எல்லாமே சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல நீ கவலைப்படாத, நானுக்கு ஒரு உதவி பண்றேன், இந்த நூலை கையில கட்டியமா பிடிச்சுக்கோ, நான் சொல்ல போது இதை நீ விடணும் அப்படின்னு சொல்ல வெளியே அந்த பையனோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயினோட ஸ்டூடெண்ட் வந்துருவாங்க. ஹீரோயின் இங்க தானே வந்தாங்க, அவங்க கிட்ட நான் சிலதை கத்துக்கணும், நீங்க அவங்களோட ஃப்ரெண்டானு கேட்க நான் அவங்களோட அங்கிள், ரொம்ப வருஷம் ஆச்சு அவளை பார்க்க, அதனால நானும் என் பையனோ அவளை பார்க்க இங்க வந்திருக்கோம் போது, ஓ அப்படியா சரி,
இதெல்லாம் நான் தான் பண்ணேன் என் ஒய்ஃபுக்காகன்னு சொல்லி ஒரு பண்ண விஷயத்த காமிக்கும் போது அதுல ஒரு ரத்தக்காரமா இருக்கும். என்ன இது அழுக்கா இருக்கு தொடைக்க கீழே நிறைய ரத்த துளிகள் இருக்குதா அவர் பாத்துருவாரு. ஹீரோயின் ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி வாஷ்ரூம்ல போய் கதவை தட்டுவாரு. வெளியே வா வெளியே வான்னு. ஹீரோயினா எனக்கு ஒண்ணும் இல்ல இவன் கசின் அவனுக்கு அடிபட்டுடுச்சு அது என்ன ஆச்சுன்னு பார்க்கதான் நான் வாஷ்ரூம் வந்தேன். ஒண்ணும் இல்ல நீங்க இங்க வந்து போங்கன்னு சொல்ல சரி நான் போறேன்னு அவர் போயிருவாரு. இப்ப அந்த சைகோ ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல நீ என்ன மாட்டி விடாம இருந்ததே உனக்கு நல்லதுதான் நீ என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பையன் கிட்ட டே உனக்கு நான் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தேன் இப்படியா கேவலமா தோத்து போவ அவன் அசால்ட்டா உன்னை சாகடிக்க பார்த்தான் உனக்கு ஒண்ணுமே வராதா ஆனா ஒரு விஷயத்துல நான் உன்னை நினைச்சே சந்தோஷப்படுற உன் கண் என்கிட்டதான் இருக்கு அந்த கன்ல புல்லட்டே இல்ல பரவாயில்ல நீ உன் உயிரை காப்பாத்தியதுக்காக அவனை நிறைய வாட்டி ஷூட் பண்ணிருக்க என்ன அதுல ஒரு பொண்ணு மட்டும்தான் அவனோட தொடையில பட்டிருக்கு நான் அவனை சாகடிக்கலன்னா உசுரோதான் இருந்திருப்பான் நீ நிறைய விஷயத்த கத்துக்கணும் அது மட்டும் இல்லாம பணத்தை தூக்கிட்டு என்னை விட்டு போலான்னு பிளான் பண்ணியானேன்னும் போது உங்க பையன் அழுக ஆரம்பிச்சிடுவான் என்ன மன்னிச்சிருப்பா எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருந்துச்சு அதனாலதான் நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சேன்னும் போது ஹீரோயின் கிட்ட நீ உன் அம்மாவை பத்தி இதுக்கோ பயந்துருக்கியா அவங்களை விட்டு போகணும்னு நினைச்சிருக்கியான்னும் போது ஆமா ஏன்னா என் அம்மா உடம்பு முடியாம ரொம்ப வேதனைப்பட்டாங்க அவங்க இந்த உலகத்தை விட்டு போனா அவங்க ஆத்மா சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன் நீ நினைப்படி ஆனா என் பையனை என்ன அப்படி நினைக்க கூடாது நான் உனக்கு எல்லாமே நல்லதை தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ நிறைய கத்துக்கணும் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் பட் போக போக எல்லாத்தையும் நீ கத்துப்ப இப்போ நான் உனக்கு ஒரு டாஸ்க் தரேன் இந்த கத்தி வச்சு இந்த பொண்ணை நீ குத்தி கொலை பண்ணு இவ்வளவு குத்தி கொலை பண்ணிட்டேன்னா நீ டாஸ்க்ல வின் பண்ணிட்ட அடுத்தடுத்து உனக்கு எல்லாமே ஈஸியா தெரிஞ்சிடும் போது இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. அதே நேரம் ஹீரோயின் அங்க அந்த கயிறால அவர்கிட்ட அந்த கன்னை லைட்டா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப டக்குன்னு ஹீரோயின் அங்க பேய் வந்த மாதிரி பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த சைக்காவும் என்ன சாக போற பைட்ஸ்ல ஆடுறியா என் பக்கத்துல வந்து வாய் மூடிட்டு உட்காரு இதா பண்ணணும்னு நினைச்சேன்னா போட்டு தட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சைலண்டா உட்காடுறாங்க. இப்போ அந்த கல்யாண பொண்ணும் உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடி எனக்கு இது வலிக்குது இதை சரி பண்ணி கூடனும் போது அந்த சைக்கோவும் அவ இப்ப வரமாட்டா அவ வரலன்னா உன்னை நான் சாகடிப்பேன்டா அப்படின்னு அவன் சைக்கோன்றதே தெரியாம அவன் அந்த சைக்காவையான்னு பாத்தி பயமுறுத்திட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வர ஹீரோயின் எல்லாமே பண்ணிட்டு அவங்களை அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப ஜன்னல் வழியா அவங்க பையன் கிட்ட நான் சொன்னதை பண்ணணும் போது அவர் அப்படியே கயிறை இழுக்க ஹீரோயின் டான்ஸ் ஆனதே எதுக்குன்னா அங்கங்க கயிறை சுத்தி விடுறதுக்காக தான். இப்ப அப்படியே இழுக்கன்னு கன் அப்படியே அவர் கையில வர அவங்க அப்பா பார்த்து ஒரு ஷூட் பண்ணிடுவாரு. இத பார்த்த ஹீரோயினும் நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த பெட்டியை தூக்கிட்டு அவங்க கார்ல எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா அப்பதான் உங்க பையனுக்கு ஒரு விஷயம் ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு ஞாபகம் வரும். அங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க அப்பா காரை எடுத்துட்டு ஹீரோயின் பார்க்க வர இங்க ஹீரோயினும் அது அந்த பாம்பு செட் பண்ணதே தெரியாம எல்லா பணத்தையும் எடுக்க பாம்பு வெடிஞ்சிரும். ஹீரோயின் வீடு கொழுந்து விட்டு எரியும். அவங்க அம்மாவோட நினைவுகள் எல்லாம் அந்த வீட்லயே நெருப்புல பட்டு அழியுது. மயக்கத்துல ஹீரோயின் கீழே விழுந்து கிடப்பாங்க. அந்த நம்பர் ஹீரோயின் கிட்ட இதை சொல்ல வர்றதுக்குள்ள இந்த விஷயம் நடந்துடுச்சுன்னு பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருன்ட்டு அந்த இடத்த விட்டு அவர் போறாரு. இப்ப திரும்ப ஹீரோயினுக்கு எல்லாம் தப்போ பண்ணிட்டேன் இது உனக்கு கடைசி வாய்ப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ இது பெர்ஃபெக்ட் கிரைம் சீன் போலீஸ்க்கு கால் பண்ண இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு அந்த வார்த்தை ஹீரோயினுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஹீரோயின் நம்ம கிட்ட நீங்க என் சிச்சுவேஷன்ல எது இருந்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுத்த பாதை எடுப்பீங்களா இல்ல வேற ஒரு வழியில போவீங்களா அப்படின்னு சொல்லி இது ஆரம்பிச்சது எல்லாம் அந்த பட்டன்ல இருந்து அதுலயே இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லேடி ஹீரோயினை திட்ட இப்ப ஹீரோயின் அந்த பட்டனை தள்ளி விடாம அதை எடுத்துடுறாங்க. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பாக்குறாங்க. வேலையை முடிச்சவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது எப்பவுமே போற வழியில போகாம இப்ப வேற வழியில போறாங்க. அவ்வளவுதான் இதுக்கத்த எந்த பிரச்சனையும் இல்ல. கார் ஓட்டிட்டு போற அவங்களுக்கு எதிர அந்த பையனோட அப்பா இருக்காரு. அவரும் காரை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட இங்க எங்க பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோயின் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்ல வெயிட் பண்ணன்ட்டு பணத்தை கொடுத்துட்டு இந்த விஷயம் திரும்ப நடக்காது இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். கடைசியில eat 5 ஸ்டார் டூ நத்திங்ன்ற மாதிரி ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனா போதும்னா சொல்லி இப்ப ஹீரோயின் கார் ஓட்டிட்டு போறாங்க. கார் ஓட்டுற ஹீரோயினுக்கு எதிர இப்போ 3 வழி இருக்கு. அந்த 3 வழியில அவங்க எதை சூஸ் பண்ணாங்க நம்ம கிட்ட காமிக்கல. ஆனா நீங்க இந்த கேரக்டர்ல இருந்தீங்கன்னா இந்த 3 விஷயத்துல எதை சூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானா இருந்தா போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு நினைச்சிருப்பேன். இல்லைன்னா எதுவுமே வேணும்டா இந்த இடத்த விட்டு போனா போதும்னு சொல்லி தப்பிச்சிருப்பேன். சோ அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். And till then, bye bye.